ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரும் சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்லை, சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. ருச்சிக ராசி 2026 மார்ச் மாதத்துல இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சதுர்த்த பாவத்துல இருக்கிற கிரகங்கள் பார்க்கலாம். சதுர்த்தம் என்ன? காளிதாசன் எழுதியிருக்கிற இந்த உத்தர காலாமிருத கிரந்தத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. சதுர்த்தத்துல இந்த கிரகங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க வெளிநாட்டுக்கு போற சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஜாப் தேடிட்டு இருந்தா அங்க கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது வீடோ, ப்ராப்பர்ட்டியோ, ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு வெஹிக்கிள் கூட நீங்க வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த மாதத்துல ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டுல குடும்பத்துல டென்ஷன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனைகள் வரலாம். ஜாகிரதையா அதை சமாளிச்சு நீங்க சரி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சதுர்த்த பாவத்துல கிரகங்களை பார்த்து நீங்க வெஹிக்கிள்ல போகும்போது ரொம்ப ஜாகிரதையா இருங்க. ஸோ டென்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். நைட் ஜெர்னிஸ் அவாய்ட் பண்ணுங்க. டியூஸ்டே, அமாவாசை, இந்த டைம் பீரியட்ல நீங்க ஜெர்னி பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுங்க. சப்தம பாவம் பார்த்தா கண்டிப்பா கல்யாணம் நடக்கிற சான்சஸ், என்கேஜ்மெண்ட் நடக்கிற சான்சஸ், நல்ல ஒரு சம்பந்தம், ப்ரொபோசல் வர சான்ஸ் அதிகமா இருக்கு. ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. மேட்ரிமல் வெப்சைட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ப்ரொபோசல் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. திருமண வாழ்க்கை ஏதாவது பிரச்சனை இருந்தா திருமண வாழ்க்கையில கண்டிப்பா அது சரியாகிற சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு. இந்த ருச்சிக ராசியில பிறந்தவங்க பஞ்சபாவம் பார்த்தா கண்டிப்பா அவங்க குழந்தைகள்னாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு செய்தி கேட்கற சான்சஸ் இருக்கு. எப்படின்னா, அவர் ஜாப் பத்தி, ஒரு கல்யாணம் பத்தி ஒரு நல்ல செய்தி நீங்க கேட்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா ஜாபுக்காக, புதுசான ஜாபுக்காக கண்டிப்பா அங்கே உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சடன் கெயின்ஸ் இருக்கு. நீங்க கடன் பிரச்சனையில இருந்தா உங்களுக்கு எங்கோ இந்த ஒரு பணம் நீங்க அந்த கடன் பிரச்சனை வெளியே வருவீங்க. இந்த சான்சஸ் கூட இருக்கு. ஆனா ஜாதகத்தை நம்ம முழுசா பார்க்கணும். பார்த்து அங்க தனயோகம் இருக்கா, அப்படி அங்க ஒரு 8th லார்டனோட கனெக்ஷன்ஸ் இருக்கா, செகண்ட் ஹவுஸ்க்கு பார்க்கணும். எப்படின்னா சடன் கெயின்ஸ் அங்கதான் வரும். அப்படி எல்லாம் பார்த்து இங்க கோச்சரத்துல கூட 8th ஹவுஸ்ல இருக்கிற ஜூபிட்டர் கிரகம் ஒரு செகண்ட் ஹவுஸ் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சடன் கெயின்ஸ் இருக்கும். கடன் பிரச்சனை இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் ருச்சிகராசி இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இருக்கு, வீடு கட்டுற யோகம் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற யோகம் இருக்கு, இந்த பிசினஸ்ல ஒரு லாபம் வர்ற சான்ஸ் அதிகமா இருக்கு.
இப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அங்க லாபம் இருக்காது தன்னால. ஆனா இப்போ இந்த மாதத்துல லாபம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் விருச்சிக ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.